ஹாய் வெல்கம் டு T2G சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 கிட்டத்தட்ட வந்துவிட்டு. ஸோ இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. ஸோ புத்தாண்டு நெருங்கிடுச்சு. புத்தாண்டு வந்தாலே உறுதிமொழிகள் இல்லாமலா? புத்தாண்டில் நம்ம உறுதிமொழிகள் எடுக்காமல் புத்தாண்டை எப்படி கொண்டாடுறது? ஸோ புத்தாண்டுக்கான ரெசல்யூஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசல்யூஷன் எடுக்கிற பழக்கம் 3000 ஆண்டுக்கு முன்னாடியே பாபிலோனியர்களோட பழக்கத்தில் இருந்து வந்திருக்குது. இதை நம்மளால் நம்ப முடியுதா அப்படின்னா நம்பி தான் ஆகணும். ஏன்னா இதுதான் உண்மை. ஒரு ஆண்டு போலவே நம்ம பலரும் புத்தாண்டை புத்தம் புதிய தீர்மானத்தோடு வரவேற்போம். சிலர் வளர்ச்சியை இலக்காக கொண்டாலும் மற்றவர்கள் தங்கள் தொழில், வாழ்க்கை, தனிப்பட்ட உறவுகளை மேம்படுத்த தீர்மானிப்பாங்க. அடுத்த ஆண்டுக்கான இலக்குகளை திட்டமிட மக்கள் விரைந்துள்ளதுனால சில தீர்மானங்கள் உலகளவில் ரொம்பவும் பொதுவானதாக இருக்கும். எனவே புத்தாண்டை வரவேற்கும் போது மக்கள் வைத்திருக்கும் உலகெங்கிலும் உள்ள சிறந்த ஒரு 20 புத்தாண்டு தீர்மானங்களை பட்டியலிட தான் நம்ம முடிவு செஞ்சுருக்கோம். ஸோ அந்த தீர்மானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம எந்தெந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் நிறைய உறுதிமொழிகள் எடுப்போம். ஸோ இப்போ நம்ம 20 ரெசல்யூஷன் எடுத்தாலும் அதில் நம்ம எதை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ போன வருஷமும் நிறைய எடுத்திருப்போம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு எல்லா உறுதிமொழிகளையும் நிறைவேற்றியிருக்கோமா அப்படின்னா இருக்காது. பரவாயில்ல, போன வருஷம் எடுத்த ரெசல்யூஷன் போன வருஷத்தோட முடிஞ்சிடுச்சு. இந்த வருஷம் நம்ம புதுசாக எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணி நிறைவேற்றணும். ஸோ அதுக்கான ரெசல்யூஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன், புத்தகங்களை படிக்கிறது. புத்தகங்கள் நம்ம அறிவை பெற ஒரு சிறந்த வழி. மேலும் அவை நம்மளோட மூளைக்கு சிறந்த பயிற்சியாகவும் இருக்கும். ஒரு வருஷத்தில் நம்ம இப்போ ரெசல்யூஷன் எடுக்கணும். நான் 2024 அட்லீஸ்ட் ஒரு 20 புக்ஸாவது படிப்பேன். அவ்வளோ படிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனால் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தொடங்கும் போது அது பெரிய இலக்காக அமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் இன்னைக்கு இந்த வருஷத்தில் நான் 200 புக்கு படிப்பேன் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய இலக்காக இருக்கும். ஆனால் 20 புக்கு அப்படிங்கும்போது ஒரு மாதத்தில் ஒரு 2 புக்கு இல்லை ஒரு புக்கு அந்த மாதிரி படிக்கலாம். ஸோ ஒரு மாதத்தில் ஒரு புத்தகத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரெசல்யூஷனாக வச்சுக்கலாம். நம்ம அது மாதிரி ஒரு இலக்கை வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே நம்ம ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே நம்ம எழுதிடணும். ஸோ டெய்லி என்னென்ன இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு டிக் போட்டுக்கலாம், நமக்கே ஒரு ஸ்டார் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம இப்போ புக்கே வச்சுக்கோங்க, இந்த மாதம் இந்த ஒரு புக்கு நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக்குனா நான் ஸ்டோரி புக் சொல்லலை, நம்மளோட இன்ஸ்பிரேஷன் புக்காக இருக்கலாம், இல்லை நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்காக இருக்கலாம், இல்லை மோட்டிவேட் பண்ணக்கூடிய புக்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ஜோக்ஸ் புக்கு, இல்லை இப்போ நிறைய புக்ஸ் இருக்குது. நம்மளோட அறிவை வளர்த்துக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த புத்தகங்களை நம்ம படிக்கணும். ஸோ அப்படி படிக்கும்போது நம்ம இந்த மாதம் ஒரு புக் படிச்சிட்டோன்னா அடுத்த மாதம் நம்ம மைண்டு நம்மளே அறியாமல் தோணும், நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக நம்ம 2 புக்கு படிக்கணும். அப்போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அந்த நம்மளை மூளையே நம்மளை டியூன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதை நம்மளே அறியாமல் அந்த ரெசல்யூஷனை கண்டிப்பாக நம்ம முடிச்சிருவோம். புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டிலேயே ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட அறிவு நல்லா வளரும். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன், குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடுங்க. நம்மளோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவங்க நம்ம குடும்பத்தினர் தான். அவங்க கூட நம்ம அதிகமாக நேரத்தை செலவிடணும். நம்ம வாழ்க்கை போகிற போக்குலேயே போயிட்டுருக்கக்கூடாது. வேலை, பிற கடமைகள் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம மேலே அக்கறை கொண்டிருக்கவங்க மேலே, நம்மளை பற்றி அக்கறை இருக்கிறவங்க மேலே நம்ம கவனம் செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த பிஸி ஷெட்யூலில். இருந்தாலும் இந்த புத்தாண்டில் நம்ம எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் என்னென்னா, நம்ம மேலே அஃபெக்ஷன், நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே நம்மளும் அக்கறை வைக்கணும். ஸோ அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமானவங்க நம்ம குடும்பத்தினர். ஸோ குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது நம்ம வெளியில் போயிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெசல்யூஷனை நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் செஞ்சிட்ருப்போம். செய்யாதவங்களும் இதை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ 3வது ரெசல்யூஷன், நிதியை மேம்படுத்துதல். நம்ம பணம் சம்பாதிக்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. நம்ம பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கடினமாக உழைக்கணும். நம்ம கடினமாக உழைக்கும்போது நிறைய
தடங்கல்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதையெல்லாம் நம்ம முறியடித்து நம்ம கடினமாக உழைக்கணும். அதுக்கு அதிகமாக பயணம் செய்யணும். நம்ம நிறைய ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட நிதியை மேம்படுத்த முடியும். இந்த பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம்னாலும் சேமிப்பு அதை விட முக்கியம். வீண் செலவையெல்லாம் குறைச்சிடணும். நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்கணும். தேவையில்லாத கண்ணில் பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி பணம் இல்லாமல் கையை பசியக்கூடாது. ஸோ தேவையான பொருட்களை மட்டும் வாங்கணும். ஸோ அப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பணம் நம்ம கையில் இருக்கும். அடிப்படை தேவைகள் எது, அவசிய செலவுகள் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு சிக்கனமாக இருந்து பணத்தை சேமிக்கணும். புது மக்களை சந்திக்கணும். சில சமயத்தில் நாம் ஒரு குழப்பத்தில் சிக்கி பெரும்பாலான நேரத்தை வீட்டிலேயே செலவிடுவோம். புதிய நபர்களுடன் இணைவதற்கான வாய்ப்பே நம்ம கிடைக்காது. ஸோ அப்படி கிடைச்சாலும் அதை நம்ம இழந்துருவோம். புதிய மனுஷங்களை சந்திக்கணும். அப்படி சந்திக்கும் போது நம்ம மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். அது நம்ம தொழிலுக்கும் உதவும். நம்ம இப்போ வெளியே போய் மற்றவங்களோட தொடர்பு வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது தவறான வழியில் போயிடுவோமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம மனசே ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வெளியில் போயிட்டு புதுசாக கொஞ்சம் மக்களோட பேசணும். இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது மூலம் நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அதனால் புதுசான மக்களை சந்திச்சுட்டே இருக்கணும். நம்ம பணத்தை சேமிக்கிறத விட மனிதர்களை சேமிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்றைக்குமே அழியாது. அதனால் மனிதர்களை சேமிக்கிறத முக்கியமான விஷயமாக வச்சுக்கணும். முக்கியமான ரெசல்யூஷனாக வச்சுக்கணும். இந்த 2024 எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெசல்யூஷன் ஹெல்பிங் டெண்டன்சி. நம்ம முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளால் முடிந்த அளவு நம்மளால் இப்போது மணி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலனா கூட ஃபிசிக்கலாக நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ஃபிசிக்கலாக நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி அவசர உலகத்தில் ஓட்டத்திற்கே நம்ம நேரத்தை காணும். நம்மளோட லைஃப்பை நோக்கியே நம்ம ஓடிட்டுருக்கோம். இதில் எங்கே அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படின்னு நம்ம பலரும் நினைக்கலாம். இப்போ வழியில் நம்ம போயிட்டுருக்கும்போது யாருக்கோ ஒரு அடிபட்டுடுச்சு, இல்லை போகும்போது ஒரு பையன் சைக்கிளில் விழுந்துடுறான் கீழே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நமக்கு என்ன அப்படின்னு போகக்கூடாது. நமக்கு என்னன்ற அந்த எண்ணத்தை மாற்றி நம்ம நிறுத்தி நம்ம அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம ஏதாவது நம்ம மாட்டிப்போமோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நல்லது செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாரும் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி வேணும். இப்போ நம்ம வழியிலேயே ஒரு பிச்சைக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம 10 ரூபா பணம் போடுறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 200 ரூபாயோ இல்லை ஒரு 1000 ரூபாய் கூட செலவு பண்ணி அவங்களுக்கு சின்னதாக அவங்க சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கலாம் வழியை. அது மாதிரி ஏற்படுத்தி கொடுத்தோன்னா ஒரு நல்ல அவங்களுக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கணும் இந்த ரெசல்யூஷனை. டிவி சீரியல் பார்ப்பதை நான் இந்த வருஷத்துலேருந்து குறைச்சிக்குவேன் அப்படிங்கிற ரெசல்யூஷனை எடுக்கணும். என்னடா இதுக்கு கூடவா ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கி பெண்களில் பல பேர் டிவி சீரியலுக்கு அடிமையாகிட்டாங்க. சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பாங்க, ஆனால் டிவி சீரியல் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அதனால தான் பெண்கள் இந்த ஆண்டு சீரியல் பார்ப்போம் ஆனால் அதுக்கு அடிமையாக மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழியை படிக்கும் கணவன்மார்கள் முகத்தில் தான் அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன் உங்களுக்காக வாழுங்கள். நம்மில் பெரும்பாலும் அடுத்தவர்களுக்காகத்தான் வாழ்கிறோம். அதாவது நமக்கு விருப்பப்பட்டதை செய்யாமல் அவங்க என்ன சொல்வாங்களோ இவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம இதை செஞ்சோன்னா அவங்க மனசு வருத்தப்படும், இவங்க மனசு வருத்தப்படும், இப்படி தான் நினைப்போம். இப்போது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியே இருந்தோம் அப்படின்னா கூட நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து தான் வாழணும். ஆனால் நமக்கான வாழ்க்கை எங்கே போயிடும், காணாமல் போயிடும். அப்போ நமக்கான வாழ்க்கையும் நம்ம கொஞ்சம் வாழணும். ஸோ யாரோடையும் சண்டை போடாமல் நமக்கான வாழ்க்கையும் நம்ம சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும். நம்ம இவங்க என்ன சொல்லுவாங்களோ நினச்சி வாழும் போலித்தனத்தை விட்டுட்டு உங்களுக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அதை செய்ய இந்த வருஷத்துலேருந்து முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். நான் என்னோட பேரண்ட்ஸ் இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு ஆசை இருக்கும், இதை படிக்கணும் நம்மளோட குழந்தைங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்க அதை உணர்ந்து நான் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவோட ஆசைப்படி கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், அதுக்கான எஃபர்ட்டை நான் போடுவேன், நான் நல்லா படித்து இந்த வருஷம் கண்டிப்பாக நான் டாப் 10க்குள்ளே வருவேன் அப்படிங்கிறத ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துகிட்டு அதுக்கான முயற்சியை ஏற்படுத்தணும்.
அப்புறம் நெக்ஸ்ட் ரெசல்யூஷன், குழந்தைகள் வந்து டிவி பார்க்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட ஹெல்த் வைஸாக நம்ம நிறைய பாதிக்கும் நமக்கு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். குறைந்த நேரம் தான் டிவியாக இருக்கட்டும் இல்லை ஃபோனாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கணும். நான் இந்த வருஷத்துலேருந்து குறைந்தது நான் 1 மணி நேரம் மட்டும்தான் பார்ப்பேன். அதாவது ஃபுல்லாகவே நான் பார்க்க வேணாம் அப்படின்னு ரெசல்யூஷன் நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம், நான் 1 மணி நேரம் தான், 1/2 hour டிவி பார்ப்பேன், 1/2 hour ஃபோன் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதாவது திரையிலேருந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷனை மாற்றிக்கணும். ஸோ அந்த மாதிரி ரெசல்யூஷனை எடுக்க ஆரம்பிக்கணும். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இப்போ அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க. எல்லாருமே இந்த ரெசல்யூஷனை எடுக்கலாம். ஃபோன் அண்ட் டிவி அதுலேருந்து நம்மளோட டயத்தை வந்து கொஞ்சம் அது ரெண்டையுமே பார்க்குறது. அதாவது ஃபோன் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லாத கேம்ஸ் விளையாடுறது இல்லை படம் பார்க்குறது இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட நிறைய டயத்தை வந்து வீணடிக்கும். ஸோ அதை எல்லாமே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசல்யூஷனாக கூட இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நன்றி உணர்வை பழக்கணும். நன்றி அப்படிங்கிற அந்த உணர்வு தான் நான் வந்து அன்பானவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பிரதிபலிக்க வைக்குது. நம்மளோட குழந்தைகளுக்கு நன்றி உணர்வை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அவர்கள் வந்து எதற்கெல்லாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தினமும் எழுதி வைக்க சொல்லணும். அப்போ தான் அவங்கெல்லாம் எதற்கெல்லாம் நன்றியுடையராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்ம கூட அதை ஃபாலோ பண்ணலாம். அது ஒரு சொல்யூஷன் தான். இப்போ நமக்கு ஒரு சின்னதாக யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணால் தேங்க்ஸ்ன்னு சொல்லணும். நிறைய பேர் அதை வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ தேங்க்ஸ், நன்றி அப்படிங்கிற சொல்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த வார்த்தை. ஸோ நன்றி அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம சொன்னாதான் நம்மளோட குழந்தைங்க அதை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நல்ல ஜென்ரேஷனையே உருவாக்கும். ஸோ இந்த நன்றி உணர்வை நம்மளும் ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துகிட்டு பழகணும். குழந்தைங்களுக்கும் அதை பழக்கணும். நெக்ஸ்ட் ரெசல்யூஷன், அடிப்படை வீட்டு வேலைகளை கற்க வேண்டும். அடிப்படை வீட்டு வேலைகள் மற்றும் வீட்டு மேலாண்மை ஆகியவற்றை குழந்தை பருவம் முதலே குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். பெரியவங்களும் அதை செய்யணும். நான் இந்த வருஷத்துலேருந்து நான் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கணும். இப்போ நம்ம பெரியவங்க அதை ஒரு ரெசல்யூஷனாக எடுத்து நம்ம செய்ய ஆரம்பித்தா மட்டும்தான் குழந்தைங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது பெரிய வேலைகள், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், அதெல்லாம் செய்வேனா. இப்போ பொருட்கள் வாங்கிட்டு வந்தால் அதை அடுக்கி வைக்கணும், பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதை எடுத்து வைக்கணும். நம்மளோட பெட்டை சுத்தம் பண்ணணும். நம்ம வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம காலையில் நம்ம ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம லஞ்ச் பேக், டவல் இது எல்லாமே நம்மளே எடுத்துக்கணும். நம்ம கிளம்புறதுக்கு நம்மளே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் நம்ம கிளம்ப ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். அப்படி பெரியவங்க செஞ்சால் மட்டும்தான் குழந்தைங்க அதை பார்த்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். இதையும் ஒரு ரெசல்யூஷனாக நம்ம எடுத்துக்கணும். புது புது விஷயங்களை கற்றுக்கலாம், புதுசாக படிக்க ஆரம்பிக்கணும். இதையும் ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கணும். இப்போ புது ஆண்டில் மேற்படிப்பு இல்லை தொழில் அதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு உறுதிமொழி எல்லாருக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்கணும். இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு. இதுக்கு சரியான வழிகாட்டல் இல்லை குடும்பம் ஆதரிக்கலை அப்படின்னு கூறி முடிவில் இதிலேருந்து பின்வாங்கக்கூடாது. முக்கியமாக இதில் பெண்களுக்கு வந்துட்டு இது நிறைய வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. பெண்களோட மேற்படிப்பாக இருக்கட்டும் இல்லை புதுசாக அவங்க ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவ் ரொம்ப இல்லாதனால அவங்க பின்தங்கிடுறாங்க அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்த பிறகு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நிறைய புது முயற்சிகள் எடுக்க முடியும். ஏன்னா ஆன்லைன்லேயே அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே இருக்குது. அதில் நம்ம சந்தேகங்களை கேட்டுட்டு தைரியமாக நம்ம புதுசாக ஏதாவது படிக்கணுன்னாலும் படிக்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணுன்னாலும் தொடங்கலாம், இல்லை தொழில் சம்மந்தமாக படிக்கிறதுனாலும் படிக்கலாம். கண்டிப்பாக ஒரு வருஷமும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க வேணாம். இந்த வருஷத்துலேருந்து நான் அதை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்குவேன் அப்படிங்கிறத ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கணும். இது நம்ம படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை கலைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நீச்சல் பயிற்சி, தையல் பயிற்சி, நடனம், பாட்டு பாடுறது, இல்லை பியூட்டிஷியன், டிசைனிங், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துனா இந்த வருஷம் கற்றுப்பேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துகிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ரெசல்யூஷனாக எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ண முடியாமல் இந்த உறுதிமொழியை வந்து நம்ம கொஞ்ச நாள்லேயே விட்டுருவோம். அப்படி விடாமல் அதை கைவிடக்கூடாது. அதுக்கான சரியாக செய்கிற நேரத்தை நம்ம ஒதுக்கி அதை செய்ய ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அட்டவணை போட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம வேலை செய்யணும். சரியாக 2 மணி நேரம் நமக்காக நம்ம ஒதுக்கி நம்ம விரும்பினதை நம்ம செய்யணும். அது கலை
தொடர்பான பயிற்சியாக இருந்தாலும் சரி, இல்லை படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை தொழில் சம்பந்தமான பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை இப்போது நம்ம ஆஃப்லைனில் போய் கற்றுக்க முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே நிறைய கற்றுத்தராங்க. ஸோ அதை வந்து அதுக்காக நம்மளோட பயண நேரத்தை குறைச்சி இந்த ஆன்லைனில் கூட இதை கற்றுக்கலாம். ஸோ இது போல் நிறைய உறுதிமொழிகளை நம்ம எடுத்துகிட்டு, அதாவது முக்கியமாக லேடிஸ் அதை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ண முடியாமல் கைவிட்டுரும். அப்படி கைவிடக்கூடாது. முயன்றால் முடியாதது எதுவுமே கிடையாது. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து யார் உதவியுமின்றி உறுதிமொழிகளை நிறைவேற்ற நம்ம தான் முயற்சி செய்யணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிஜிட்டல் டயர் இதை வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ரெசல்யூஷனாக எடுக்கணும். என்னடா இது டிஜிட்டல் டயர் அப்படின்னா சமூக ஊடக பயன்பாட்டை குறைக்கிறது தான். செல்ஃபோன், லேப்டாப், டிவி இந்த மாதிரி ஸ்க்ரீன்களை நம்ம தவிர்க்கணும். இது வந்து இதுக்கு தான் டிஜிட்டல் டயட் அப்படின்னு பேர். இதை நிச்சயமாக இதை கடைப்பிடித்து நம்மளோட அன்றாட வாழ்விட ஆனந்தத்தை கொண்டாடணும். இப்போ நம்ம இந்த மாதிரி டிவி பார்க்குறது, சீரியல் பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு குடும்பத்தினரோட கொஞ்சம் குழாவணும். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளுமே நம்மளோட ஃபங்க்ஷன் டேவாக நினச்சி நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும். ஸோ நம்ம என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு போய் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் எல்லா வெப் சீரிஸையும் நைட்டு 10 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் பார்த்து எல்லா எபிசோடையும் ஒரே டைமில் உட்காந்து பார்த்துடக்கூடாது. ஸோ இப்படி பார்த்தாலும் நமக்கு அதுவும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளமே ஏற்படுத்தும். ஸோ அப்படியும் செய்யக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சொல்யூஷனாக எடுக்கணும். ஸோ இப்போ 2023 நம்ம நிறைய முயற்சி பண்ணினாலும் நம்ம இம்ப்ரூவ் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ நம்ம எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த ஃபெயிலியரான இடத்த நம்ம சக்ஸஸாக அதை வந்து தோல்விக்கல்லை வந்து வெற்றிக்கல்லாக மாற்றணும். வெற்றி படிக்கட்டுகளாக நம்ம அதை மாற்றுறதுக்கான முயற்சி என்ன அப்படிங்கிறத நான் எடுத்து இந்த வருஷம் என்னோடய தொழிலில் கண்டிப்பாக நான் டாப்பில் வருவேன் அப்படின்னு நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். அதுக்கான முயற்சியையும் நம்ம மேற்கொள்ளணும். அடுத்த ரெசல்யூஷனாக என்ன எடுக்கணும்னா, நம்ம சந்தோஷமான நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு வருஷமும் நிறைய சந்தோஷமும் நடந்திருக்கலாம், கஷ்டமான விஷயங்களும் நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே என்ன வரும், கஷ்டமான விஷயத்தை மட்டும்தான் நம்ம மனசு போட்டு அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கஷ்டமான விஷயந்தான் எப்போதுமே நம்ம மைண்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சந்தோஷமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போடணும். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் எனக்கு ஃப்ரெண்டு சொன்னது தான். அதாவது இப்போ நம்ம இந்த 23 நம்ம பிறந்த வருஷம் வரைக்கும் ரிவர்ஸில் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்னென்ன சந்தோஷம் அந்தந்த வருஷத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஸோ அந்த சந்தோஷத்தை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம சந்தோஷம் நம்ம மைண்டில் இருக்கும். அப்போ சந்தோஷமான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, ஸோ இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் சந்தோஷமாக அப்படின்னு நம்ம எழுதி அதை பார்க்கும்போது நம்ம மைண்ட் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும். நம்ம சந்தோஷமான விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்வுகளை மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தும் சரி, மைண்டும் சரி எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசல்யூஷனாக நம்ம இந்த ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கே நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். ஸோ நம்ம மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நான் இந்த ரெசல்யூஷன்லாம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு நல்லா மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ரெசல்யூஷன் நம்ம எடுக்க போகிறோமோ அதெல்லாம் ஒரு ஒயிட் பேப்பரில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ எதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதெல்லாம் நம்மளால் முடியுமா, ஃபைனல் வரைக்கும் நம்ம இந்த ரெசல்யூஷன் நம்ம எடுப்போமா அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு 20 ரெசல்யூஷன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 20ஐயும் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. இந்த 20ஐயும் எழுதி வச்சுட்டு நம்மளால் எந்த ரெசல்யூஷன் அட்லீஸ்ட் ஒரு 5 ரெசல்யூஷனை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கூட அந்த 5 மட்டுமாவது நம்ம கரெக்டாக இந்த 1 இயர் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கணும். நம்ம மனசு சொல்கிற வழியில் நம்ம போகணும். ஸோ அது கரெக்டான வழியாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சில டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2024 எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.